ஹலோ காய்ஸ், இன்னைக்கு உஷியோ அண்ட் டோரா எபிசோட் 20 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த ஹாக்குமேன் அது வந்து செம்மையா கடுப்பாயுது. சின்ன பையில என் கூட சண்டை போடணும் அப்படின்னு உனக்கு அவ்வளோ ஆர்வமா? உன்னை வந்து நான் இங்கே குள்ள போறேன். அங்க உஷியோட உடம்பு அப்படி நின்னுது, அவனால நகரவே முடியல. ஹாக்குமேனும் ஒரு அட்டாக்க பந்து ஜஸ்ட் மிஸ்ல டோரா அதோட அட்டாக்க வச்சு காப்பாத்துது. அந்த பைத்தியக்கார ஹாக்குமேன் நான் இருக்கிறத கண்டுக்கவே இல்லையா? நம்ம ஹீரோ ரொம்பவும் கஷ்டப்படுறான். ஏன்னா யாரையுமே நம்ம ஹீரோவால காப்பாற்ற முடியல. என்னால எதுவுமே பண்ண முடியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறான். ஏன்னா அவங்களோட அப்பாவையும் அம்மாவையும் காப்பாற்ற முடியல. மேவும் எழுந்து கேக்குறா, அப்பா எங்க, அம்மா எங்க? உண்மை இருக்கானா? இதுலயே அங்க தெரியுது அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னு. இப்பதான் புரியுது எதுக்காக நீ வானத்துல இருந்து பறந்து விழுந்தன. என்னை காப்பாத்துறதுக்காக தான் நீ வந்திருக்கன்னு நினைக்கிறேன். நான் மன்னிச்சிரு. இந்த மாதிரி என்னால எதையுமே பண்ண முடியல. என்னோட அப்பாவையும் காப்பாற்ற முடியல, அம்மாவையும் காப்பாற்ற முடியல. மேக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அந்த ஹாக்குமேன் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டர். அது முன்னாடி சண்டை போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால புரிஞ்சுக்கிறா. அங்க மே கேக்குறா, ஹே நீ வந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும்ல, நான் அங்க போகணும். அதை பத்தி எனக்கு இன்னமும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். இதுக்கப்புறம் அங்க வெளியில வந்தோம். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஸ்டார்டிங்ல இருந்தே அவன் பீஸ்ட் ஸ்பியர் மேலேயே நம்பி இருந்தனாலே என்னவோ தெரியல, இந்த வாட்டி அவனால பீஸ்ட் ஸ்பியர் இல்லாம எதுவுமே பண்ண முடியல. இதுக்கப்புறம் என்ன தெரியல, ஒரு மாதிரி டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேக்குது. இல்ல பிரதர்காரன் தான் உன்னோட கையை வச்சு ஃபோர்ஸ் பண்ண இருக்கான். கையை அப்படியே பிச்சு வந்துட போல அந்த மாதிரி இருக்கு. அவன் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணானா அவன் கேட்கவே இல்லை. உஷியா அவனோட கையை நடுவுல கொண்டு போறான். நீ எதுக்கு அப்படி பண்ற? என்னோட அப்பா இறந்து போயிட்டாங்க, என்னோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இதுக்கு காரணம் அந்த ஹாக்குமேன். அப்பா அவரோட சோலை போட்டு ஒரு சுவாட செஞ்சாரு, அதாலையும் அதை கொல்ல முடியல. அதனால நான் ஒன்னும் விட போதில்ல, நான் எப்படியாச்சும் உருவாக்குவேன். தள்ளிப்போ, நீங்க கவலைப்பட வேணாம். அதை அழிக்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு வெப்பனை நீங்க உருவாக்குவீங்க. அதுக்கு ஒரு வழி கண்டிப்பா இருக்கும். வழி இருக்கு. வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. அந்த இடம் வழியாவே இவருக்கு டார்க் ஆர்ட்ஸ் அதை பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்கும். டார்க் ஆர்ட்டா இருக்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. அது வந்து என்னன்னா, ஒருத்தங்கள நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கணும். அப்படி பண்ண வேண்டியதான் அந்த வெப்பன். இது வந்து உடையாத மாதிரியும் ரொம்ப ஒரு அற்புதமான வெப்பனாவும் அது அமையும். இதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க வந்து பண்ணாங்க, அதே மாதிரி என்னாலையும் பண்ண முடியும். எனக்குன்னு இருக்குது என்னோட மே ஒண்டிதான். அவளை நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண விரும்பல. அதுக்குள்ள மேவும் இதை கேட்டுப்பா போல. மேவும் சொல்றான், அண்ணா என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலிக்காக நான் இதை பண்ணதா போறேன். ஆல்ரெடி அந்த ஹாக்குமேன் அது வந்து அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுச்சு. இதுக்கு மேல நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதை எப்படியாச்சும் கொல்லணும். அதுக்காக நான் பண்றேன்னு சொல்லி அப்படியே குதிச்சரா. எவ்வளவோ அவங்க பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்க அப்படியே அவ குதிச்சனால அங்கேயே அவளோட கதையும் முடியுது. நினைச்சு அவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். ஏன்னா அவனுக்குன்னு இருந்தது வெறும் சிஸ்டர் ஒண்டிதான். இப்போ அவளும் இல்ல. இதனால உடஞ்சு போயிடறான் அவன். அங்க ஒரு கட்டத்துல அவனுக்கு புரியுது இப்படி இருந்தா வேலைக்கு ஆகுதுன்னு. அதனால ஒரு ஸ்பியரை அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறான். அதுதான் பீஸ்ட் ஸ்பியர். அங்க இது வரைக்கும் நந்த விஷயத்தை வச்சும் அவளோட சிஸ்டர் இறந்து போனால இந்த விஷயத்தெல்லாம் வச்சு ரொம்ப கோவத்தோட ஹாக்குமேனை எப்படியாச்சும் கொன்னா ஒன்னு சொல்லிங்கன்னே அவன் உருவாக்குறான். ஒரு கட்டத்துல அந்த ஸ்பியரோட அப்படி இணைய ஆரம்பிக்கிறான். எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இந்த மாதிரி நான் எங்கல இருந்து வந்தேன், நான் என்னவாமானோ எனக்கு தெரியுது. ஒரு ஸ்பியரா மாதிரி இருக்கிற டீமன்ஸ் யோகை எல்லாத்தையுமே நான் கொல்லணும். அதனால ஹாக்குமேனை நான் விட போதில்லை. அங்க அந்த ஸ்பியரோட விட்னஸா ஃபர்ஸ்ட் இருக்குது நம்ம உஷியோ தானே. உஷியோ தான் இதுக்கு விட்னஸா இருக்கான். அவனை மாதிரி ரொம்ப கைண்டாவும் அந்த மாதிரியே ரொம்ப தைரியசாலியோடையும் கொல்லணும்னு சொல்லி அது ரொம்ப வெறியா இருக்கு. அதுல உஷியோட பேரை தன்னால அவரு பொறிக்கிறாரு. பாக்குற டோராக்கும் சடனா ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இப்பயே கொண்டுட்டா அப்புறம் நம்ம டோராவை பிடிக்க மாட்டாங்க. டோராவை அடிக்கிற விஷயம் அது எதுவுமே நடக்காது. அங்க பிடிக்கலான்னு பார்த்தா அது வேலைக்கு ஆகல. ஒரு சம வேகமா பறந்து வேற ஒரு இடத்துக்கு போறாரு. இப்பதான் அங்க மேயோட அந்த உருவமும் வந்து சொல்லுது, உங்களோட ட்ரூவான பர்பஸையும் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை பத்தி சொல்லான்னு வர்றதுக்குள்ளேயே டாக்கி சாக்கி அந்த யோகை வந்தது. இவங்க டைம் டிராவல் பண்ணி வேற ஒரு டைம் லைனுக்கு போற மாதிரி ஆயிடுது. அங்க போற வழியில தான் டாக்கி சாக்கி சொல்ல ஆரம்பிக்குது. என்னன்னா பீஸ்ட் ஸ்பியர் அது வந்து ரொம்ப அலைஞ்சுது அந்த ஹாக்குமேனை கொல்லணும்னு. ஆனா அங்க கிடைக்கவே இல்லையா. அந்த கடுப்புல எல்லா யோகைஸையும் அது கொல்ல ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல யோகைஸ் எல்லாமே சேர்ந்து இது வழியா அந்த பீஸ்ட் ஸ்பியரோட பவரை அடக்க முடிஞ்சது. நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது ஜப்பான்ல தான் அந்த ஹாக்குமேன் இருக்குதுன்னு. அதனால நான் என்ன பண்ணேன்னா என்னையே நான் ரீஇன்கார்னேட் பண்ண வச்சேன். யூகின்னு ஒரு பொண்ணோட உடம்புல நான் ரீஇன்கார்னேட் ஆனேன். அதுக்கப்புறம் தான் அந்த வார் 1160வது வருஷத்துல ஆரம்பிச்சிருக்கும். பல வருஷத்துக்கு அந்த வார் வந்து போயிருக்கும். ஆனா உண்மையான டேஞ்சர் எப்போ ஆரம்பிச்சதுன்னா எப்போ திரும்ப ஓடி போனனோ அந்த டைம்ல தான் நானு டீமன்ஸ் எல்லாருமே வந்தோம். அந்த டைம்ல தான் எனக்கு தெரிய வந்தது அந்த ஹாக்குமேன் அவன் வந்து ஒரு கேவ், அதாவது கடலுக்குள்ள ஒரு பில்லர் இருக்கும்.
போறோம். அங்கதான் அந்த ஹாக்குமேன் இருக்குது. என்ன யோசிக்கிற, என்ன வந்து அழிக்கலன்னு பாக்குறியா? என்ன நீ அழிச்சா அவ்வளவுதான், நான் இருக்கிற இந்த பில்லரும் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உன்னால யாரையுமே காப்பாற்ற முடியாது. அதனால யோசி, நீ வந்து என்ன பண்ண போற? கூடவே ஏகப்பட்ட யோகைஸும் வந்திருக்கு போல. நீ அதுங்களை என்ன பண்ணுவ? நீ அதுங்களை கொல்லலனா இந்த பில்லர் அழிஞ்சு இந்த ஜப்பானே முழுங்கிடும். அங்க மேற்கு வேற வழியே இல்ல. அங்க ஒரு சீலிங் ஜுட்சுவை அவங்க பயன்படுத்துறாங்க. பல வருஷத்துக்கு அவங்க தான் அந்த ஹாக்குமேனை பாதுகாக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு வயசு வந்து கூடினே போகல. அந்த டைம்ல இவங்க வேற ஒரு உடலை தேடி இருக்காங்க. அப்புறம் ஒரு மிசோடைன்னு ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அவளை 2வது சக்சஸரா மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹிசாக்கிய பாத்திருப்பாங்க. அதுதான் நம்ம உஷியோட அம்மாவே. அவங்களும் அதை பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இவங்க சொல்ல இங்கதான் நம்ம டோராக்கு ஒரு டவுட்டே வருது. என்னன்னா, நம்ம உஷியோ எப்படி போந்திருப்பான்? அவங்க கடல் கடியில தான் அத்தனை வருஷமா இருந்தாங்கன்னா, அது என்னன்னா அவங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க 2 வருஷத்துக்கான டைம் வந்து வேணும்னு. நானும் ஒத்துக்கினேன். அந்த 2 வருஷத்துல தான் அவங்களுக்கு கல்யாணமும் ஆச்சு, குழந்தையும் பொந்தது. அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான், அவனுக்கு பிசினஸ் பேரை வெல் பண்ற அளவுக்கு ரொம்ப தகுதி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க பேரைய வச்சிருப்பாங்க உஷியோன்னு. இதுதான் நீ இப்ப அவங்க சொன்ன மாதிரி நீ பிசினஸ் பேரையும் வச்சுன்னு இருக்க. இப்போ உன்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. அங்க டாக்கி சாக்கியும் சொல்லுது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாத்தையுமே கண்ணால நீ பாத்துட்ட. அங்க மீவும் சொல்றாங்க நீ பாத்துருக்கணும், ஏவ பண்ணி பண்ணக்கூடாது, அது எப்படி எச்சரிக்கணும் இப்படி சொல்லிட்டு அவங்க மஞ்சு போயிடறாங்க. அங்க ஹீரோக்கு புரியுது உஷியோவால திரும்பலாம் போக முடியாது, அது கூட எப்படியாச்சும் சண்டை போட்டே ஆகணும். மே தனியா சாக்ரிஃபைஸ் பண்ண அவனோட அண்ணன் அவனையே ஒரு வெப்பனா மாத்திட்டான். நான் விட போதில்ல, நான் ஃபர்ஸ்ட் இதை பத்தி வில்லேஜுக்கு போயிட்டு யோசிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு வில்லேஜுக்கு அவன் போறான். இங்கே அந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு, ஏன்னா இன்னமும் அதை அழிக்கல. சோ என்ன ஆகுமோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.